இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒரு பன்றியை ஒரு ஓநாய்கள் அடைச்சு வச்சிருக்க கூண்டுக்குள்ள தூக்கி போடுறாங்க. அந்த பசியோட இருந்த ஓநாய்கள் அந்த பன்றியை பார்த்தோன்னா அந்த கண்கள் எல்லாம் மின்ன ஆரம்பிக்குது. ஆனா அந்த பன்றி பார்க்க நல்லா கொழுக்கு முழுக்குன்னு குண்டா இருந்ததுனால அதோட ஓட முடியல. அதனால ஒரு ஓரமா போய் பதுங்கிக்குது. ஆனா இதை பார்த்த அந்த ஓநாய்களோட தலைவன் அதை வேட்டையாட முயற்சி பண்ணவே இல்லை. அது ஒரு பார்வை பார்த்துட்டு தலை குனிஞ்சிட்டு அப்படியே போயிருது. இதை பார்த்த அந்த பன்றிக்கோ தலகணம் அதிகமாயிருச்சு. நான் தான் இந்த கூட்டத்துக்கே ராஜா, என்னை பார்த்து இவங்க பயந்து நடுங்குறாங்கன்ற மெதப்புல கூட்டத்துக்கே தான் தான் ராஜான்ற மாதிரி நல்லா 7 நாள் வக்கனையா மூக்க புட்டிக்க சாப்பிட்டுட்டு படுத்து உருண்டுகிட்டே இருக்கு. முன்னாடி இருந்ததை விட கிட்டத்தட்ட 20 கிலோ எடையும் கூடி போச்சு. இப்போ அதை பொறுத்த வரைக்கும் இதுதான் உலகத்திலேயே ரொம்ப சேஃபான இடம்னு அதுக்கு தோணுது. ஆனா எண்ணி 8வது நாள் எல்லாமே தலைகீழா மாற ஆரம்பிக்குது. அந்த கூட்டத்தின் தலைவனான ஆல்பா அது உயிரோடு இருக்கும் போதே அதோட பின்னங்கால கடிக்குது. அடுத்த நொடியா அந்த மொத்த ஓநாய் கூட்டமும் ஒன்று திரண்டு அந்த பன்றியை சூறையாட ஆரம்பித்தது. அந்த இறக்கும் நொடியில தான் அந்த பன்றிக்கு புரியுது, கடந்த 7 நாளா நம்மளை பார்த்து பயப்படல, நம்மளை கொழுக்க வைக்கிறதுக்காக இந்த ஓநாய்கள் போட்ட திட்டம் தான் இதெல்லாம் அப்படின்னு. ரியல் லைஃப்லயும் இப்படிதானே நண்பா. ஹோம் லோன், கார் லோன், எக்கச்சக்க லோன் நமக்கு இருக்கிறது நம்ம முதலாளிங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சந்தர்ப்பத்தை அவங்க சுய லாபத்துக்கு பயன்படுத்தி நம்மளை கொத்த அடிமைகளா வச்சுக்கிறாங்க. சைக்காலஜில இதுதான் கோல்டன் ஹேண்ட்கஃப்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது தங்க கைவிலங்கு. நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு சீக்ரெட் சொல்லவா? நம்மள பல பேர் அதையே பாதுகாப்பான வாழ்க்கைன்னு நம்ப ஆரம்பிச்சிருவோம். இன்னும் உங்களுக்கு புரியலையா? ஜெயில இருக்கிறது கூட சேஃப் தான் நண்பா. ஆனா உங்களோட சுதந்திரம் யார்கிட்ட இருக்கு? அதே மாதிரிதான் நண்பா, ஜெயில இருந்தா மட்டும்தான் கைதின்னு கிடையாது. பிடிக்காத வாழ்க்கையை கட்டாயத்துக்காக வாழ்ற ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஜெயில் கைதி தான். இந்த வீடியோல நான் சொல்றது கரெக்ட்னு நினைச்சேன்னா பிரேக் தி ஜெயில்னு கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறியா அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாத.